சமீபத்தில் இந்த நாடாளுமன்ற எம்பி இந்தியா முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். மக்களவை எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எதனால் ஃபேமஸ் ஆனார்? பாலியல் பலாத்கார வழக்கில் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக மாநிலத்தில் விசாரிக்கிறது. லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு நீதிமன்றம். கைது வாரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். இது முதல் முறை கைது வாரண்ட்டு இவர் மேலே பிறப்பிக்கப்படுறது. முதல்ல பிரஜ்வல் ரேவண்ணா யாருன்னு கேட்டிங்கன்னா சிட்டிங் எம்பிங்க. மீண்டும் இவருக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா ஹசன் தொகுதியில் இருந்த எந்த கட்சியை சேர்ந்தவர்? மத சார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்தவர். முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய பேரன் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவகவுடா அவருடைய பையன் ரேவண்ணா, அவருடைய மகன், அவருடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் தான் இந்த வழக்கில் சிக்கியிருக்கார். மீண்டும் இவருக்கு சீட் கொடுக்கப்பட்டு தேர்தல் நடந்து முடிந்த மறுநாள் தான் இவர் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் ரொம்ப பிரபலமாகி விட்டது. பிறகு இவர் தலைமறைவாகிவிட்டார், வெளிநாடு சென்று விட்டார். வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ கிளிப்புகள், பல ஆயிரம் வீடியோ கிளிப்புகள் இவர் சம்பந்தப்பட்டது பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாலியல் வன்புணர்வு பெண்களை செய்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ பதிவெடுத்து மிரட்டினார், அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. அந்த வீடியோகள்லாம் பென்ட்ரைவில் கசிந்தது, மிகவும் பரபரப்பாகிவிட்டது. பிறகு இவர் வெளிநாடு சென்று விட்டார். எங்கே உள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா என்று கேட்டால், முதல்ல இங்கேருந்து ஜெர்மனி போயிட்டாருங்க. இந்த எலெக்ஷன் நடந்த உடனே ஜெர்மனி போயிட்டார். பிறகுதான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கிறது. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வழக்கு பதிவு பண்ணி இவரை தேடும் போது இவர் வெளிநாட்டில் இருக்கிறார். சரி, என்ன ஆச்சு? எந்தெந்த நாடுகளுக்கு போனார் அப்படின்னா, அங்கேயே ஒரு 4 நாடுகளுக்கு பயணிச்சதா தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அங்கிருந்து துபாயும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கார். இதுவரைக்கும் இவரை பற்றியான எந்த தகவலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பலன் உண்டா? அதாவது இவர் வெளிநாடு சென்றது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் போட்டிருக்கார். இவர் பேரில் தான் டிக்கெட் பதிவாகிருக்கு வெளிநாட்டிலேருந்து பெங்களூருக்கு. ஆனால் டிக்கெட் ரத்து செய்யப்பட்டு விட்டது, இவர் வரவில்லை. உடனே என்ன பண்ணாங்க, இந்தியாவிலிருந்து சொல்லி இன்டர்போல் கிட்ட சொல்லி ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்னென்னா, உலகத்தில் 196 நாடில் எங்கே இருக்கார் இவர் என்ற தகவல் உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்லி. பலன் இருக்கா? இந்த நோட்டீஸ் கொடுத்து பல நாள் ஆச்சு, எந்த ஒரு தகவலும் இதுவரை வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. சரி, பிரதமருக்கு கர்நாடக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். என்ன கோரிக்கை அப்படின்னா, இவர் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கார். நாடாளுமன்ற எம்பிக்கள் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. அது என்ன டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்? ஒரு எம்பி 5 வருஷம் எம்பியா இருக்கார் இல்லையா, மக்களுடைய பிரதிநிதி. அந்த 5 வருஷத்துக்கு அந்த பாஸ்போர்ட் செல்லுபடியாகும். அவங்க என்ன பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகிறதுனா அவங்களுக்கு வீசா தேவையில்லை. பாமர மக்களுக்கு இருக்க ஒரு ஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு கெடுபிடி அவர்களுக்கு கிடையாது. ரொம்ப ஈஸியாக போகலாம் வீசா இல்லாமல். அப்படிதான் இவர் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசு அந்த அதாவது கர்நாடக முதலமைச்சர் அந்த கோரிக்கையை பிரதமருக்கு வைத்தார். கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்க, அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. எங்கள் கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. காரணம், மதசார்பற்ற ஜனதா தளம் ஜேடிஎஸ் கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள காரணத்தினால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கர்நாடக அரசு குறை கூறுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு நடப்பது நமக்கு தெரியும். கைது வாரண்டால் என்ன பயன்? இப்போ நீதிமன்றம் கைது வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த கைது வாரண்ட்டை வச்சு இவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய முடியும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். பாஸ்போர்ட்டை ரத்து செஞ்சால் வெளிநாட்டில் சுதந்திரமாக சுற்றி தெரிய முடியாது. உடனே வந்தாகணும், ஏர்போர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ரிப்போர்ட் செய்தாகணும், அவருடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் செக் பண்ணால் சிக்கிக் கொள்வார். எனவே இவரை கைது செய்து அழைத்து வருவதற்கு இந்த கைது வாரண்ட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடா இதுவரை பேசவில்லை, ஆனால் தற்பொழுது பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்கிறார். உங்களுடைய பேரன் இப்படி ஒரு மிகப்பெரிய வழக்கில் சிக்கியிருக்காரே என்று கேட்டதற்கு, கர்நாடகா தேர்தல் களத்தில் பாலியல் வழக்குகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நமது செய்தியாளர் பாரதி ராஜா பெங்களூர்லேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த பாலியல் வழக்குகள் ஏற்படுத்தியிருக்க தாக்கத்தை காட்டிலும் வேறொரு பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்தது, குறிப்பாக ராகுல் காந்தி கையில் எடுத்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடகாவில் தற்போது மொத்தம் 28 சீட்டுங்க. 28ல் இந்த வழக்கு பூதாகரமாக வெடிப்பதற்கு முன்பே பாதி 50% முடிஞ்சு போச்சு. அதாவது 14 சீட்டுக்கு தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. இந்த ஹசன் தொகுதி உட்பட. இங்கே பிரஜ்வல் ரேவண்ணா எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த தொகுதிக்கும் தேர்தல் முடிஞ்சு போச்சு.
மீதமுள்ள 14 தொகுதி தான் இந்த வழக்கு பூதாகரமாக வந்த பிறகு தேர்தலுக்கு சென்ற தொகுதிகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இந்த வழக்கு ஏற்படுத்தின தாக்கத்தை காட்டிலும் சொம்பு பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொம்பு பிரச்சாரம் என்று சொல்வதற்கு முன்பு ராகுல் காந்தி அந்த பொதுக்கூட்டத்தில் சொம்பை எடுத்து என்ன சொல்கிறார் என்பதை பார்த்து விடுவோம். ಬಿಜೆಪಿ ಕ್ಯಾ ಕರ್ನೆ ಜಾ ರಹಿ ಹೈ. ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೀನಿ ಬಿಜೆಪಿ ಏನ್ ಮಾಡಕ್ ಹೊರಟಿದೆ ಅಂತ. ಭಾರತೀಯ ಚಂಬು ಪಾರ್ಟಿ भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी. ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರದ್ದು ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನಿಮಗೆ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಖಾಲಿ ಖಾಲಿ ಚಂಬು, ಖಾಲಿ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ. காலி சொம்பை அவர் பிரச்சார கூட்டத்தில் எடுத்து காண்பித்தது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொம்புக்கு அவர் விளக்கமும் கொடுத்திருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வளர்ந்த மாநிலங்கள் இந்தியாவில் வரியை வாரி வாரி மத்திய அரசுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் மத்திய அரசு அந்த வரியை பெற்றுக்கொண்டு வட இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமே வாரி வாரி வழங்குகிறது. தென்னிந்தியாவில் குறிப்பாக அதிகமாக வரி கொடுக்கிற கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சிந்தியது சிதறியது போன்றதைத்தான் இந்த மாநிலம் கொடுத்த வரியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து சிந்தியது சிதறியதைத்தான் இந்த மாநிலங்களுக்கு கொடுக்கிறது. தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது மத்திய அரசு, வட இந்தியாவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மற்ற இதர மாநிலங்களுக்கு என்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொம்பை மூலம் முன்வைத்தார். அதாவது அள்ளி அள்ளி கொடுக்கிறோம், ஆனால் காலி சொம்பை தான் திருப்பி கொடுக்குறாங்க என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபட்டது என்று எமது பெங்களூரு செய்தியாளர் அங்கே அந்த கர்நாடகா முழுக்க பயணம் செய்து மக்களிடையே பேசிய பிறகு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக 28ல் 25 சீட்டை கையில் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ஆளும் கட்சி வேற. இதனால் இந்த பிரச்சாரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அங்கே பாஜக எத்தனை சீட்டுகளை இழக்கும், இதனால் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டுகள் லாபமாகும் என்பதை நாம் ஜூன் 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அன்றுதான் வாக்கு எண்ணிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.